தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் சூரியன், இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனுடைய கிரக சேர்க்கைகள் பலன்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிட்டத்தட்ட பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு மேலேயே இந்த 4 கிரக சேர்க்கைகளுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்க போது, இந்த ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ராசியை பொறுத்தவரையுமே முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ராசி, அமைதியான ராசி. மனசுக்குள்ளார 1000 யோசிச்சுட்டே இருப்பாங்க. தனுசை பொறுத்தவரையும் பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது, ஆனால் அன்பை அதிகமாக வெளிக்காட்டுவாங்க. எல்லார்ட்டையும் நல்ல பெயர் வாங்குவாங்க. ரொம்ப ரிசர்வ் டைப்பு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் பழகிட்டீங்கன்னா உயிரை கொடுத்துருவாங்க. ஆனால் பழகிறது தனுசு ராசியை பொறுத்தவரையும் அவரை எளிது இல்லவே இல்லை. அதுவுமே இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சுக்கிரனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சூரியனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நபரை வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணாலும் உயர்த்தாமல் போகவே மாட்டாங்க. 100% நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த தனுசு ராசி பிறந்த தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய பெண்களை நம்ம கல்யாணம் பண்ணும்போது வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் நடக்குதுன்னா அந்த திருமண வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி வந்துட மாட்டாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இருந்து கடைசி வரையும் போராடக்கூடிய ராசி. நம்ம நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது சொன்னோம், தைரியமாக கல்யாணம் பண்ணுங்க. இது எப்பேற்பட்ட நீங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருந்தாலுமே இந்த பொண்ணு உங்களை உயர்த்தாமல் போகவே போகாது. இந்த ஆண் உங்களை உயர்த்தாமல் போகவே மாட்டார். இந்த ஆண் உங்களை கடைசி கூட காப்பாற்றுவார். அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டார். எவ்வளோ பெரிய பேர்டன் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ராசி தான். காலபுருஷனுக்கே 9ஆம் ராசியில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் எப்படி அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைப்பீங்க? ஆனால் உங்களுக்கு தான் அடுத்தவங்க நிறைய கெடுதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி மனசு ஃபுல்லாக வலி, மனசு ஃபுல்லாக வேதனைகள். எங்கேயுமே பேசாமல் இன்றைக்கி உங்களுடைய கேரக்டர் எல்லாமே அப்படியே சேஞ்சஸ் பண்ணி அமைதியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இன்னைக்கு யார் யார் புண்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தான் உங்களுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. இந்த ராசியை பொறுத்த வரையுமே உங்ககிட்ட ஹெல்ப் வாங்கினவங்க ஏராளமான பெயர் அப்படின்னு சொல்லலாம். யதார்த்தமான சின்ன சின்ன வார்த்தைகளும் இன்றைக்கி உங்களுடைய மனசை வலிகளையும் வேதனைகளையும் அள்ளி கொடுத்துருக்கு. பியூரான மனசுங்க. ஒருத்தரை நம்பினா உயிரவே கொடுக்கக்கூடிய ராசி. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பழகிட்டு உயிரை கொடுத்துட்டு இன்றைக்கி உயிர் எடுக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்ககிட்ட, இது சரியாயிரும், நீ இதுலேருந்து வெளியே வந்துடுவ, ஜெயிச்சு வந்துடுவ, நீ பரவாயில்ல, அதெல்லாம் கவலையெல்லாம் மறந்துடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய கதைகளை சொன்னாலும் அதை தான் ரெக்கார்டு பண்ணிவிட்டு அதே 10 பேர்கிட்ட சொல்லி உங்களை பற்றி சிரித்து பேசுறதுக்கு தான் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் சொல்லி. எப்பவுமே தனுசு சிறந்த வேலைக்காரனுங்க, சிறந்த விசுவாசின்னு சொல்லலாம். அதுவுமே இந்த தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்து நீங்கள் சகுனிகரமாக இருந்தால் அடுத்தவனுக்காகவே வாழ்ந்துருக்கீங்க அப்படிங்கிற தைரியமாக சொன்னோம். தனுசு ராசி ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். ஜாதகத்தை பார்க்கும்போது கிளியராக சொன்னோம், நீங்கள் சகுனிகரணத்தில் பிறந்திருக்கீங்க, தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய கன்ஜெக்ஷன்லாம் அடுத்தவங்களுக்கு தான் அதிகமாக பொருளாதாரத்தில் சம்பாரித்து கொடுக்கறது, அடுத்தவங்களோட குடும்பத்தை அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் இதிலேருந்து நீங்கள் தனிப்பட்டு வெளியே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க இல்லை மேடம், என் ஓனர் நல்ல என்னையை பார்த்துக்கிட்டாரு, எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இல்லை, சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கஷ்டமான காலமாக இருக்குது, நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 வருடமாக அவருக்கு 45 47 வயது இருந்தது. நம்ம சொல்லும் போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அப்போ அவர் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது, எனக்கு போதிய சம்பளத்தை கொடுக்குறாங்க, என்னை இன்னுமே க்ரோத் பண்ணி விட்றேன்னு சொல்லியிருக்காங்க, உனக்கு வேற ஒரு பக்கம் ஒரு தொழிலை பண்ணித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கரெக்டாக அந்த கிரகத்தோட நம்ம டேட் சொல்லியிருந்தோம். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரை ரொம்ப நீங்கள் டஃப்பாக இருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு. நான் ராசி தனுசு லக்னம் அவருக்கு வேறு. அப்போ நம்ம சொல்லும் போது சொல்லியிருந்தோம், கரெக்டாக அந்த டேட் வந்துருச்சு. இவரே அந்த இடத்துல இருந்து வெளியே வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். இத்தனை நாளாக உனக்கு செய்வோம், உன்னை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களே வாலண்டியராக இவரை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இவரே வெளியே வர மாதிரி உண்டான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? இப்போ அவர் ஃபோன் பண்ணி, இத்தனை வருஷமாக நான் உழைச்சிருக்கேன் மேடம், 20 வருஷமாக நான் உழைச்சிருக்கேன்னு 20 நிமிஷம் பேசுகிறாரு, அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா துளியுமே இல்லை. ஏன்னா நம்ம கிளியராக சொன்னோம், அவரு தான் அதை கேட்கவே இல்லை. அப்படி கேட்காம இன்றைக்கி அவங்க எதுவுமே இல்லாமல் 1 மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டு வெளியே அனுப்பிட்டேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணி தரோம், ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி பண்ணிடுவீங்க, நீங்கள் மேலே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா
அவருக்கு ஒரு ஆதரவை குடுத்து, அவருக்கு ஒரு பூஸ்ட் குடுத்து, அவர ஏமாத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவரே வெளிய வந்துட்டாரு. இன்னைக்கு பொருளாதாரத்தில அவரோட வயசு முடிஞ்சுது. அவர் மேல மறுபடியும் 0 அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்துட்டாரு. இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த தனுசு ராசி, இந்த சகுனி கரணம் ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இண்டிகேட் பண்ணுது? அடுத்தவனுக்கு உழைச்சு குடுத்துட்டு நீங்க வெளிய வரப்போறீங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப்ப இந்த ஜாதகம் எல்லாமே நம்மளோட பிறந்த கால ஜாதகத்துக்கு கூடிய கர்மா என்ன செய்றதுக்கு காத்துட்டு இருக்கு? நம்மளோட என்ன காம்பினேஷன் இருக்கு? அடுத்தடுத்து நீங்க சூழ்நிலை எப்படி வருது? இது எல்லாமே பிறந்த கால ஜாதகம் தெளிவாக, ஈஸியாக சொல்லிரும். அப்படி சொல்லும்போது நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். அதனால தான் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துறக்கூடாதுன்னு நம்ம நெறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த கிளியர் ஃபோட்டோகிராஃபி மாரி இண்டிகேட் பண்ணும். இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமா இருக்கணும். இந்த விஷயத்துலலாம் கவனமாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில நெறைய ஃபேஸ் பண்ணுவோம் இஷ்யூஸு அப்படிங்கிறத சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது? இழந்ததை மீட்டெடுத்துருவோமா? எல்லாரும் குரோத் ஆயிட்டே இருக்காங்க. நான் மட்டும் வளர்ச்சி அடையல. ராசிநாதன் ராசிய பார்க்குறாரு. நல்லா ஓடுறீங்க இன்னைக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஓடுறீங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சின்ன காசுக்கு கஷ்டப்படுறீங்க. அதுதான் இன்னைக்கு முக்கியமானது. எல்லாரும் பெரிய காச நோக்கி ஓடும்போது, நீங்க சின்ன காச நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. அதுதான் இன்னைக்கு வித்தியாசம். எப்படி இருக்க போகுது இந்த வாக்குஸ்தானத்தில? முதல் காதல்ங்க. தனுச பொறுத்தவரையும் காதலிச்சுட்டா அந்த அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற வரையும் போராடுவாங்க. அது வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸ விட எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே நான் ஒரு ஹோப் குடுத்துட்டேன். அதுக்காவது நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவால்ல நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, எவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் வந்தாலுமே அந்த காதலிச்சுட்டு இருக்கிறோம். கல்யாணம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில வந்து ரொம்பவே உறுதியாகறக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல திருமணம் சார்ந்து நாங்க ஆல்ரெடி பேசி வச்சுட்டோம். எங்களோட 2 வீட்டாரோட சம்மதத்தோட பேசி வச்சுட்டோம். கிட்டத்தட்ட என்ன சூழ்நிலை நடந்ததுன்னு தெரியல. நாங்க பிரிஞ்சு வெளிய வந்துட்டோம். இன்னும் நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த திருமணம் வந்து இது திருமணத்தில போய் நிக்குமா? எங்களுக்கு கடவுள் போட்ட முடிச்சா? இல்ல விதியா இந்த மாதிரி இருக்கிறது? அப்படிங்கிறது எனக்கு மனசு ரொம்ப உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில திருமணம் சார்ந்த விஷயத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள்லாம் குறைய போது. 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் நல்லா 2ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா குடும்பத்த உருவாக்குறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அப்ப குடும்பம் இத்தன நாளா கிட்டத்தட்ட 27, 28, 29, 30 இந்த வயது வரையுமே திருமணம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்த ஸ்டெப்பு போகவே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் திருமணம் அப்படிங்கிறது கதவ தட்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கான வரன்கள் நமக்கு வரும். அப்ப இந்த நேரம் வந்து திருமணத்துக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். அதேபோல வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குரோத் அப்படிங்கிறது வேணும். இந்த குரோத் இல்லாம இப்படியே நான் இந்த காசுக்காகவே இப்படியே உட்காந்துருவேன், டம்ப் ஆயிருவேன் அப்படிங்கிற வலிகளும், வேதனைகளும் தொடர்ந்து வந்து அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் பதில் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு என்னோட மகள நெனச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். 5 இன்டர்வியூ, 6 இன்டர்வியூ வரையும் போறாங்க. வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. ஒருத்தர டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். அவங்க போனா அந்த வேலை நடக்கும். அதே வேலைய நீங்க போனீங்கன்னா, அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் தனுச பொறுத்தவரையும் ஒரு சூழ்நிலைகளும் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் வந்து கடுமையான அஸ்தங்கத்துல இருந்தாரு. அதேபோல 9ஆம் இடத்துல கேது. வரவேண்டிய விஷயங்கள் எதுவுமே வரல. வரவேண்டிய பணம் வரல. வரவேண்டிய சந்தோஷம் இல்ல. இந்த வருஷம் இதெல்லாம் நடந்துரும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அது எல்லாமே நடக்காம 2026 எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் குடுக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி வக்ரம் பெற்று ராசிய பார்க்கறனால வக்ரம் அப்படிங்கிறதே ரொம்ப கொடுமை அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லலாம். இந்த மாரி வக்ரம் பெற்று ராசிய பார்க்கறனால தன்னம்பிக்கை இருக்கு. ஆனா என்னால ஓட முடியல. எல்லா விஷயத்தையும் நான் நெனைக்கிறேன். அதனால செய்ய முடியல. இந்த மாதிரி நெறைய முன்னுக்கு பின் முரண்பாடாக விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிச்சயமாக நடக்கும். நிம்மதியாக ஒரு விஷயத்த ஒரு ஃபங்ஷன பண்ண முடியாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா, இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணவே முடியாது அப்படிங்கிற தைரியமா சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயத்துல நெறைய பிரச்சனைகள் இந்த தனுசு ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தொழில் ஸ்தானாதிபதி கடுமையாக அஸ்தங்கத்துல இருந்தாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாரு. அதேபோல ராசியில இருந்தாரு. இத என்ன சொல்றதுக்கு இண்டிகேட் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னா, ரசிச்சு, ரசிச்சு ஒரு தொழிலும் பண்றீங்க. அந்த தொழில் வந்து உங்கள என்ன வேலை அப்படின்னு கேட்கிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய பொறுமையோட எல்லை அவ்வளவு சோதிக்குது. அதுல கடன் பிரச்சனைகள் தீர்க்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனைகள். இதுதான் கடன் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு கடன் சுமைகள் தாண்டி போயிட்டே இருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக குறையும். தூண்டி விட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 யோகாதிபதி சேர்ந்து, அதுல ஒரு யோகாதிபதி உச்சம் பெறக்கூடிய நெறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்தா தயவு செய்து ஏத்துக்கோங்க. ஏத்துக்காம அதே இடத்துல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏன்னா அடுத்தது குரு 8க்கு போக போறாரு. இன்னும் கொடுமையெல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால குருவ பொறுத்தவரையும் 8க்கு போகலாமான்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசிய பொறுத்தவரையும் போகவே கூடாது. அவர் 8ல உச்சமாகக்கூடிய கிரகமாக இருந்தாலுமே, இந்த ராசிய பொறுத்தவரை ராசிநாதன் அப்படிங்கிறது வந்து எல்லா வழியிலயும் டிசப்பாயின்ட்மென்ட் குடுப்பாரு. நீங்க மறந்துறக்கூடாது. அதனால வேலை அப்படின்னு இந்த இந்த நேரத்துலலாம் வந்துச்சுன்னா, தக்க வச்சுக்கிறது தான் வந்து பெரிய அளவுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத மறந்துறவே கூடாது.
அதுவுமே உங்களுக்கு தசாபுத்தி அடிப்படையில இது பலன்கள் மாறுமானா, எஸ் நிச்சயமாக மாறும். அப்ப ஒரு வேலைய தக்க வச்சுக்கலாமா? தக்க வச்சுக்கூடாதா? லாங் டைம் இருக்குமா? கோச்சாரம் அப்படிங்கிறது ஷார்ட் டைம் தான். அத நீங்க மறந்துறவே கூடாது. ஏன்னா, நம்ம ஒரு பேச போற கிரகம் வந்து கிட்டத்தட்ட 2 கிரகம், 3 கிரகத்த மட்டுமே பேசுறோம். உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல கிரக சேர்க்கைகள்லாம் எப்படி இருக்கு? நவாம்சம் எப்படி இருக்கு? தசாபுத்திகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு டிரான்சிட்லாம் எப்படி இருக்கு? இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.